அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் தேர்வு வடிவில பார்க்க போறோம். இத நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலில் நான் பாருங்க, வாஞ்சிநாதனை சுட்டுக் கொன்றவர் யார்? வாஞ்சிநாதனை சுட்டுக் கொன்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி. தனக்குத்தானே சுட்டுக் கொன்றார். வாஞ்சிநாதன் தனக்குத்தானே சுட்டுக் கொன்றார். 2வது வினா, முஸ்லிம்களுக்கு என தனிநாடு கோரியவர் யார்? முஸ்லிம்களுக்கு என தனிநாடு கோரியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. முகமது அலி ஜின்னா. முஸ்லிம்களுக்கு என தனிநாடு கோரியவர் முகமது அலி ஜின்னா. 3வது வினா, காந்திஜியின் முதல் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எங்கு? காந்திஜியின் முதல் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எங்கு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. சம்பரான். காந்திஜியின் முதல் சத்தியாகிரக போராட்டம் சம்பரான். 4வது வினா, சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய பல பாடல்களின் தொகுப்பு எது? சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய பல பாடல்கள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. தேசபக்தி பாடல்கள். சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய பல பாடல்கள் தேசபக்தி பாடல்கள். 5வது வினா, 1931 லண்டனில் நடைபெற்ற 2வது வட்டமேஜை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பில் பங்கேற்றவர் யார்? 1931 லண்டனில் நடைபெற்ற 2வது வட்டமேஜை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பில் பங்கேற்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. மகாத்மா காந்தி. 6வது வினா, சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர் யார்? சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை சி.ஆர். தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. இவங்க 2 பேருமே 1923ல ஆரம்பிச்சிருப்பாங்க. 7வது வினா, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் யார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி. ஜெனரல் டயர். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் ஜெனரல் டயர். 8வது வினா, வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சியவர் யார்? வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. ராஜாஜி. வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சியவர் ராஜாஜி. 9வது வினா, இந்தியாவில் தல சுயாட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவில் தல சுயாட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. 1916. இந்தியாவில் தல சுயாட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1916. 10வது வினா, அயனி அக்பரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா. அயனி அக்பரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. அபுல் பாசல். அயனி அக்பர் என்ற நூலின் ஆசிரியர் அபுல் பாசல். 11வது வினா, நீதி கட்சியை நிறுவியவர்களுள் ஒருவர். நீதி கட்சியை நிறுவியவர்களுள் ஒருவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. பி.டி. ராஜன். 12வது வினா, கீழ் உள்ளவற்றில் எது சரியாக பொருந்தாதது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. டெல்லி செல்வன்னு சொன்னது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்ப இதுதான் தப்பு. பாக்கியெல்லாம் சரியானது. தயானந்த சரஸ்வதி வேதங்களுக்கு திரும்புவோம். காந்திஜி தீண்டாமை ஒரு குற்றம். நேரு பல ஆண்டுகளுக்கு முன்பே நாம் வருங்காலத்தோடு சந்திப்பை கொண்டு விட்டோம் என்று சொன்னது நேரு. அப்ப தவறானது ஆப்ஷன் ஏ. 13வது வினா, பிற்கால சோழர்களின் கடைசி அரசர் யார்? பிற்கால சோழர்களின் கடைசி அரசர் யார்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 3ஆம் ராஜேந்திரன். பிற்கால சோழர்களின் கடைசி அரசர் 3ஆம் ராஜேந்திரன். 14வது வினா சுதந்திர தொழிலாளர்கள் கட்சியை ஆரம்பித்தவர் யார்? சுதந்திர தொழிலாளர் கட்சியை ஆரம்பித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சி ஆரம்பித்தவர் அம்பேத்கர். 15வது வினா வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சியவர் யார்? வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராஜாஜி. 16வது வினா நேருவை இடைக்கால அரசை அமைக்க அழைத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. நேருவை இடைக்கால அரசை அமைக்க அழைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வேவல். நேருவை இடைக்கால அரசை அமைக்க அழைத்தவர் வேவல். 17வது வினா வேல் சிலவரசர் தமிழ்நாட்டிற்கு எப்பொழுது வந்தார்? வேல் சிலவரசர் தமிழ்நாட்டிற்கு எப்பொழுது வந்தார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1922. வேல் சிலவரசர் தமிழ்நாட்டிற்கு எப்பொழுது வந்தார்னா 1922. 18வது வினா இரண்டாவது பொதுத் தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு. இரண்டாவது பொதுத் தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1957. இரண்டாவது பொதுத் தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு 1957. 19வது வினா தமிழ்நாட்டில் ரைத்துவாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? தமிழ்நாட்டில் ரைத்துவாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சர் தாமஸ் மன்றோ. தமிழ்நாட்டில் ரைத்துவாரி முறையை கொண்டு வந்தவர் சர் தாமஸ் மன்றோ. 20வது வினா இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டிய போர் எது? இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டிய போர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 2ஆம் தரையன் போர். முதல் தரையன் போர் 1191. 2ஆம் தரையன் போர் 1192. இந்த தரையன் போர் யார் யாருக்கு நடக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 21வது வினா கீழுள்ளவற்றில் பொருந்தாதது எது? கீழுள்ளவற்றில் பொருந்தாதது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ரிப்பன். சாதி ஒழிப்புங்கிறது தப்பு. அப்ப காரன்வாலிஸ் நிரந்தர நிலவரி திட்டம் சரியானது. வெல்லஸ்லி துணைப்படை திட்டம் அது சரியானது. டல்லௌஸ்லி நாடு இழக்கும் கொள்கை சரியானது. அப்ப தப்பு இது ரிப்பன். அடுத்தது லோடி வம்சத்தை நிறுவியவர் யார்? லோடி வம்சத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பஹலூல் லோடி. லோடி வம்சத்தை நிறுவியவர் பஹலூல் லோடி. 23வது வினா எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? கீழுள்ளவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தேவகிரி யாதவர்கள் தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. 24வது வினா மொகஞ்சதாரோ மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இன்மைக்கு காரணம் என்ன? மொகஞ்சதாரோ மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இன்மைக்கு காரணம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நகரங்களில் பல கிணறுகள் இருந்தன. 25வது வினா இந்தியா குடியரசு என அறிவிக்கப்பட்ட நாள். இந்தியா குடியரசு என அறிவிக்கப்பட்ட நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜனவரி 26, 1950. இந்தியா குடியரசு என அறிவிக்கப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950. 26வது வினா இந்தியாவில் பூமிதான இயக்கத்தை துவக்கிய தலைவர் யார்? இந்தியாவில் பூமிதான இயக்கத்தை துவக்கிய தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆச்சாரியா வினோபாவே. 27வது வினா காந்திஜியின் தலைமையில் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடந்த நாள். காந்திஜியின் தலைமையில் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடந்த நாள்.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது ஆகஸ்ட் 8, 1942. முக்கியமானது. வெள்ளையனே வெளியேறியப்ப ஆகஸ்ட் 8, 1942. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எங்க நடந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 28வது வினா. வேலூர் சிப்பாய் கழகம் ஏற்பட்ட ஆண்டு. வேலூர் சிப்பாய் கழகம் ஏற்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 1806. வேலூர் சிப்பாய் கழகம் ஏற்பட்ட ஆண்டு 1806. 29வது வினா. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் யார்? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, திலகர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் திலகர். கடைசி வினா. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். முதல் வினா. கிபி 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார்? கிபி 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சீகன் பால்கு. அடுத்த வினா. 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. கிபி 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, இரட்டைமலை சீனிவாசன். மூன்றாவது வினா. புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் யார்? புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, FW எல்லிஸ். அடுத்த வினா. தமிழிசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார்? தமிழிசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஆபிரகாம் பண்டிதர். ஐந்தாவது வினா. திராவிடர் இல்லத்தை நிறுவியவர் யார்? திராவிடர் இல்லத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, நடேசனார். திராவிடர் இல்லத்தை நிறுவியவர் நடேசனார். ஆறாவது வினா. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார்? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மறைமலை அடிகள். ஏழாவது வினா. 1812 ஆண்டு வெளியிடப்பட்ட தொடக்ககால தமிழ் இலக்கிய நூல் எது? 1812 ஆண்டு வெளியிடப்பட்ட தொடக்ககால தமிழ் இலக்கிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருக்குறள். எட்டாவது வினா. சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கிய ஆண்டு எப்பொழுது? சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கிய ஆண்டு எப்பொழுது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கிபி 1925. அடுத்த வினா. தமிழிசை வரலாறு குறித்த நூல் யாரால் வெளியிடப்பட்டது? தமிழிசை வரலாறு குறித்த நூல் யாரால் வெளியிடப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆபிரகாம் பண்டிதர். 10வது வினா. நீதி கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு? நீதி கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 1916. நீதி கட்சி 1916 ஆண்டு நிறுவப்பட்டது. 11வது வினா. பொது பணியாளர் தேர்வாணையம் நிறுவப்பட்ட ஆண்டு? பொது பணியாளர் தேர்வாணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கிபி 1929. 12வது வினா. பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு? பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கிபி 1924. அடுத்த வினா. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முத்துலட்சுமி அம்மையார். அடுத்த வினா. கூற்று கேட்டிருக்காங்க. சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. காரணம், இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது. இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ, காரணம் மற்றும் கூற்று இரண்டும் சரி. அடுத்த வினா. முதலாக மே தின விழாவை ஏற்படுத்தியவர் யார்? முதலாக மே தின விழாவை ஏற்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சிங்காரவேலர். அடுத்த வினா. 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர். அடுத்த வினா, சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியின் முதல் முதலமைச்சர் யார்? ஒரு முக்கியமான வினா. சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியின் முதல் முதலமைச்சர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சுப்பராயலு. 18வது வினா, மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். அடுத்த வினா, முதல் உலகப் போர் நடைபெற்ற காலம். முதல் உலகப் போர் நடைபெற்ற காலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1914 முதல் 18 வரை. 20வது வினா, தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யார்? தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிங்காரவேலர்.